அதுக்கும் மேல எங்க உண்மை தெரிஞ்சா பாரதி கண்டிப்பா என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு நான் பயந்துட்டேம்மா. அது நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேம்மா. கடைசி வரைக்கும் இந்த உண்மை தெரியாமலே நான் அவங்களோட வாழ்ந்துடணும்னு நினைச்சேன். ஆதி, நான் திரும்பவும் சொல்றேன்பா, இது எல்லாத்துக்கும் நான் தான்ப்பா காரணம். நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். இப்ப யோசிச்சா உன் நிலைமை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்துருச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். ஆதி, நீ இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா பாரதி நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவா. பாரதிக்கு உண்மை தெரிஞ்சது கூட பெரிய விஷயம் இல்ல. அதை பத்தி நான் கவலைப்படவும் இல்லை. ஒரு விதத்துல அது எனக்கு நிம்மதிதான். இந்த நிமிஷம் பாரதி எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க காலில் விழுந்தாவது நான் மறுபடியும் இந்த வீட்டை கூட்டிட்டு வரணும். அது மட்டும்தாம்மா எனக்கு இப்ப இருக்கிற யோசனை. பாரதி கோபத்துல வெளியே போயிட்டாங்க. அந்த குழந்தையோட என்ன பண்றாங்களோ, எப்படி கஷ்டப்படுறாங்களோ, அவங்க எங்க இருக்காங்கன்னு எதுவுமே தெரியலம்மா. என் மேல இருக்கிற கோபத்துல காஞ்சிபுரம் போயிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி கண்காணாம போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. காலையில இருந்து இதை பத்தி யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குமா. குற்ற உணர்ச்சியில செத்தரலாம் போல இருக்கு. ஐயோ ஆதி, என்னப்பா நீ என்னென்னமோ பேசுற? வேண்டாம் ஆதி, இப்படி எல்லாம் பேசாத. நாம சாகறதுக்காக இங்க வரல, வாழணும் ஆதி. எல்லாத்தையும் கடந்த ஒரு வாழ்க்கை இருக்கு, எல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயம்தான். நெருப்புன்னு சொன்னா சுற்றுமானு கேட்போமலமா. இப்ப சுற்றுச்சு பாத்தீங்களா? இனி பேசலாமா? பாரதி காஞ்சிபுரத்துக்கு போய் தமிழை வர கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியலம்மா. அவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட எதுவுமே இல்லம்மா. ஆதி, நீ ஏன்பா லதா வீட்டுக்கு போய் பாரதி அங்க இருக்காளான்னு பார்க்க கூடாது? பாரதிக்கு ஒரே ஃப்ரெண்டு லதா தான். மா, நான் அதை யோசிக்கவே இல்லைம்மா. நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனா லதா வீட்டில் தான் பாரதி இருக்காங்கன்னா லதாவை கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல. ஐயோ ஆதி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா பாரதி அவகிட்ட லதாவை இத பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அவளை மீறி லதா கண்டிப்பா பேச மாட்டா. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடந்திருக்கும். ஆதி, பாரதியை பத்தி உனக்கு தெரியாதா? இத பாரு, நீ போன் எல்லாம் பண்ண வேண்டாம். உடனே கிளம்பி லதா வீட்டுக்கு போ. எனக்கு என்னவோ பாரதி லதா வீட்டுல தான் இருக்கான்னு தோணுது. கரெக்ட் தான்மா, நான் இப்பவே கிளம்புறேன். ஆதி, நானும் வரேன்ப்பா. இல்லம்மா, நான் மட்டும் போயிட்டு வரேன். நான் ஏன் இதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிப்பா, நீ போயிட்டு வா. சரி கேஷவ், நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். வாங்க ஆதி சார். ஆதி சார், வாங்க வாங்க. என்ன அதிசயமா இருக்கு? எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே எங்களை விட்டுட்டீங்கல்ல? நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் ஆதி சார். நான் ஒருத்தி. உட்காருங்க சார், வந்து உட்காருங்க. ஆதி சார் உட்காருங்க, நான் ஜூஸ் கொண்டு வந்துடுறேன். ஆதி சார், ஜூஸ் குடிங்க. என்னாச்சு ஆதி சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரி, பாரதி தமிழ்லாம் எப்படி இருக்காங்க? ஆல் ஃபைன். அம்மா நல்லா இருக்காங்கல்ல? என்னாச்சு சார், ஏதோ மௌன விரதம் இருக்கீங்களா? பாரதி எங்கல்ல தான். என்ன சார், ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? பாரதி வந்திருக்காளா இங்க?
பாரதி என் கூட வரல. பாரதி இங்க இருக்காளான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன சொல்றீங்க சார்? என்னாச்சு? பாரதி உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம எங்க போனா? ஏதாவது பிரச்சனையா? இங்க வரலையா லதா? ஐயோ, என்ன சார்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? தப்பா இருக்கு. முதல்ல இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. எனக்கு டென்ஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியல லதா. பாரதி இங்க வரலையா? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் பாரதி இங்க வரல சார். ஆதி சார், அவ அப்படி இங்க வந்திருந்தானா சொல்லாம இருந்திருப்பானா உங்ககிட்ட? பாரதி உங்ககிட்ட போன்ல பேசினாலோ இங்க வந்தாலோ எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? சரி சார். ஆதி சார், உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை சார்? இதான் நடந்துச்சு. என்ன ஆதி சார், இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. தப்பா இருக்கே. உண்மை தெரிஞ்சதும் நீங்க பாரதி கிட்ட இத பத்தி சொல்லிருக்கணும்ல. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. பாரதி கோவத்துல நியாயம் இருக்கு. எனக்கு புரியுது லதா. நான் அந்த குற்ற உணர்ச்சியில தான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். சரி லதா, நான் கிளம்புறேன். ஆதி சார், பாரதி நிஜமாவே இங்க வரல. உங்களுக்கு என்னாச்சு ஆதி சார்? ப்ளீஸ், பாரதி இங்க வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபோன் பண்றேன் சார். தேங்க்ஸ். தமிழ், எதுக்குடி நீ இவ்ளோ கோவப்படுற? உங்க ஃப்ரெண்ட் பண்றதுக்கு நான் கோவப்படாம வேற என்ன பண்றது? எனக்கு கோவமா வருது. லதா, நீ இரு. ஏய், உனக்கு என்னடி வேணும்? அம்மா, இப்ப நீ என் மேல கோவப்பட கூடாது. நான் தான் கோவப்படணும். அதான் நான் கோவமா இருக்கேன். தமிழ், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நீ தாமா அப்படி நடந்துக்கிற? பாவமா அப்பா நம்மள தேடிட்டு தானே வந்தாரு. நாம அவரு கூடவே போயிருக்கணுமா? அப்பா வந்ததும் எதுக்குமா என் வாயை பொத்துன? இப்ப பாரு, அப்பா பாவமா போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, தாத்தா பாட்டி வீட்டுக்கிட்ட நான் விளையாடிட்டு தானே இருந்தேன். அவங்க கிட்டயும் சொல்லாம என்ன கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, லதா ஆண்டிய பாத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதுவும் இல்ல. ஏமா இப்படி பண்ற? தமிழ், எனக்கு எப்ப என்ன பண்ணணும் தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுக்க வேணாம். இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. இனிமே நாம அந்த வீட்டுக்கு போறதில்ல. உங்க அப்பா சரியில்லை, அந்த வீட்டுல இருக்கிற யாருமே சரியில்லை. எனக்கே இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது. இங்க பாரு, இது வரைக்கும் போனது எல்லாமே மறந்துற. இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். அம்மா, நீ தப்பு தப்பா சொல்ற. அப்பா ரொம்ப நல்லவருமா. என்னால அவரை பார்க்காம இருக்க முடியாதும்மா. அவரு எனக்கு ஃப்ரெண்டு. அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு, இனிமே இத பத்தி பேசாத. நான் சொன்னா சொன்னதுதான். சும்மா எது கேட்டாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் என்ன சொல்றேனோ இனிமே நீ அதுதான் கேட்கணும். தேவையில்லாம கண்டவங்கள எல்லாம் அப்பான்னு சொல்லி என்ன கோவப்படுத்தாத.
இனிமே நான் மட்டும் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். பாரதி, அவ குழந்தைடி, அவகிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சில நேரத்துல எல்லாம் பேசிதான் ஆகணும்ல தான். இதை அப்படியே விட்டுரு. அதே மாதிரி நானும் தமிழ் இங்க இருக்கோங்கிறத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் சீக்கிரமா இங்க இருந்து போயிடுவேன். யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். ஏய், என்னடி பேசுற? உனக்கு கோவம் வந்தா என்ன பேசுறோன்னே தெரியாதா? நான் யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. இது உன் வீடு மாதிரி. அம்மா, நீ தப்பு பண்றமா. அப்பா நம்ம 2 பேர் மேல எவ்வளவு பாசமா இருந்தாரு. அவர்கிட்ட போக மாட்டேன்னு சொல்றியே. அம்மா, எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட பேசுமா. இல்ல என்கிட்டயாவது சொல்லு. நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா சாரி கேட்பாரு. யாரும் யார்கிட்டயும் சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏம்மா, அப்ப நம்ம இனிமே அப்பாவை பார்க்கவே மாட்டோமா? அவரு கூட பேச மாட்டோமாம்மா? ஆமா தமிழ், அம்மா தான் சொல்றேன்ல, இனிமே உனக்கு நான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. சரிம்மா, அப்பா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அது என்னன்னு என்கிட்டயாவது சொல்லு. வீடு அதெல்லாம் உனக்கு இப்ப தேவையில்லை தமிழ். லதா ஆண்டி, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீங்களாவது என்னன்னு சொல்லுங்களேன். பாரதி, நான் என்ன சொல்ல வரேன்னா, லதா, யார் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நாங்க இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் இங்க இருந்து போயிடுறேன். ஏ பாரதி, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வரும், சொல்லிட்டேன். இங்க பாரு, எப்படி இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல நான் இங்க இருந்து மொத்தமா கிளம்பிடுவேன். அது வரைக்குமாவது நாங்க இங்க இருக்கிறத யார்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லாத. பாரதி, ஏ பாரதி. தமிழ், நீ ஃபீல் பண்ணாத. ஸ்வேதா, பாரதி இவ்வளவு ரோசக்காரியா இருப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மை தெரிஞ்சதும் எதை பத்தியும் யோசிக்காம வீட்டு விட்டு போயிட்டால. பா, நமக்கு என்ன தேவையோ அதானப்பா நடந்திருக்கு. என்ன இவ இவ்வளவு பெரிய மானஸ்தின்னு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணிருந்தா உல்டாவா நம்மளெல்லாம் வெளிய அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டோம். எப்ப நடந்தா என்ன, அதான் நடந்துருச்சுல்ல. ஆனாலும் ரொம்ப சந்தோஷப்படவும் முடியலப்பா. அந்த ஆதி ஒரு லூசுப்பா. பாரதியோட கையில கால்ல விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வந்துருவாளுன்னு பயமா இருக்குப்பா. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரியாதான் இருக்கு. என்ன மாமா, ஸ்வேதா 2 பேரும் பலமான யோசனையில இருக்கீங்க போல இருக்க. என்ன பிளானு? அதுக்குள்ளதான் நந்தி மாதிரி நீ வந்து நிக்கிறிய. என்ன மாமா, பொசுக்கின்னு ஏதோ வேற ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரி, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ தப்பான நேரத்துல வந்துட்டோம் போல இருக்க. எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிக்கிறது தானே உன்னோட வேலை. என்னை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க மாமா. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? உன்னால மட்டும் எப்படி நாங்க பேசுறத பாராட்டாவே எடுத்துக்க முடியுது? உன்கிட்ட வெக்கப்பட்டு நான் என்ன ஸ்வேதா பண்ண போறேன்? சில சமயம் நம்ம வாழ்க்கையில போடுற பிளானு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா எல்லா நேரமும் அதே மாதிரி இருக்குமா? அது தப்பான நேரத்துல அது ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரி சரி, 2 பேரும் வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க. சரி ஓகே, நீங்க பேசுங்க, நான் அப்புறமா வரேன். வரேன் மாமா, வரேன் ஸ்வேதா. என்னப்பா மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? யோசிக்கணும் ஸ்வேதா, இல்லைன்னா நம்ம பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும். என் கவலை என்னன்னா, போன பாரதியை மொத்தமா அனுப்பி வைக்க ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, இது ஒரு மாதிரி டென்ஷனான வேலை. இப்ப அவ போயிட்டா, ஆனா நிரந்தரமா போயிட்டாளா இல்லையான்னு தெரியாம எத்தனை நாளைக்கு பயந்துட்டு இருக்கிறது? வீட்டை விட்டு போனவள சந்தோஷமா மொத்தமா அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். என்னப்பா, அவ திரும்பி இந்த வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது ஸ்வேதா. அதனாலதான் ஆதி அவளை தேடி கண்டுபிடிச்சி சமாதானம் பேசுறதுக்குள்ள நாம அவளை சமாதானமா அனுப்பி வைக்க வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறதா நல்லதுன்னு தோணுது. அதுக்கு இப்ப என்னப்பா பண்ண போறீங்க? பண்ண போறேன்ல ஸ்வேதா, ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஆதியை ஃபாலோ பண்றதுக்கு நம்மளால ஒருத்தனை அனுப்பியிருக்கேன். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து தகவல் வரும். அவன்தான். சொல்லியா? நீங்க சொன்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இப்ப கூட லதான்ற பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போனா சார். அப்ப பாரதி அங்கேயா இருக்கா? இல்ல சார், இவன் மட்டும் தான் சார் வந்துட்டு போனான். அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான்.
அப்புறம் பார்த்தா சோகமா திரும்பி போயிட்டான் சார். சரி, எதுக்கும் அங்கேயே இருந்து கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனிச்சிட்டு இரு. அந்த பாரதி அங்க வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ அவளை கண்ணில் பார்த்ததோ எதை பத்தியும் யோசிக்காத, உடனே போட்டு தள்ளிடு. சொல்லிட்டீங்கல்ல, கச்சிதமா முடிச்சிடறேன் சார். சரிங்க சார், நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி, ஓகே. பிளான் நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனா நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? நம்ம மாட்டிக்க போறது இல்ல ஸ்வேதா, மாட்ட போறது அந்த ஆதி தான். பொறுமையா ஆட்டத்தை வேடிக்கை மட்டும் பாரு. போயிட்டீங்க பாரதி. உங்களை பார்க்காம பேசாம உங்க கூட சண்டை போடாம நான் எப்படி பாரதி தனியா இருப்பேன்? என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து ஏன் இப்படி பண்ணீங்க? நம்ம வாழ்க்கையோட மொத்த அர்த்தமாவும் இருக்கிற ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில இருந்து போயிட்டா அவங்க இல்லாம எப்படி வாழ்றதுன்னு தெரியாம பயந்துருவோம். இன்னைக்கு நீங்க அந்த நிலைமையில தான் விட்டு போயிருக்கீங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தனியாவே வாழணும் தான் ஆசைப்பட்டேன். உங்களோடவும் தமிழோடும் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புதுசா மாறிச்சு. இந்த வாழ்க்கையை வாழணுங்கிற ஆசையும் அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. உங்க 2 பேர் கையும் பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எப்படி எல்லாமே தலைகீழ மாறிடும் நான் நினைச்சு கூட பார்க்கல. பாரதி, குடி பாரதி. ஆதி சார் சொல்லிதான் இந்த மாதிரி பண்ண மேடம். நீங்க எப்போ கேட்டாலும் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மேடம். ஹலோ பாரதி, பாரதி, ஹலோ பாரதி, கேக்குதா? அப்பா, நான் தமிழ் பேசுறேன். தமிழ்? எங்க இருக்கீங்க தமிழ்? தமிழ் என்ன விட்டு எங்க போனீங்க? அப்பா, நாங்க லதாண்டி வீட்ல தான் இருக்கோம். என்ன சொல்றீங்க தமிழ்? லதா வீட்ல தான் இருக்கீங்களா? ஆமாப்பா, நாங்க இங்க தான் இருக்கோம்.
எப்படி இருக்கீங்க தமிழ்? அழாதீங்கப்பா. நீங்க அழுதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மாவும் உங்களை நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. அம்மா என்ன நினைச்சு அழுறாங்களா? ஆமாப்பா. சீக்கிரமா வந்து எங்களை கூட்டிட்டு போங்க. தமிழ், அப்பா கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? வந்து உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் இப்ப முன்னாடி நிக்கிறேன். ஓகேவா? சரிப்பா, நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். உடனே வந்துடுவேன் தமிழ். யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? ஹலோ பாரதி, உன்கிட்ட தான் கேக்குறேன், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அப்பா அம்மா. வா இங்க, போன் குடுறி. சொன்னல அவர்கிட்ட பேசாத சொன்னல. ஏன்டி போன் பண்ண? ஏன் போன் பண்ண? சொன்னல உன்ன. பாரதி, பாரதி ப்ளீஸ் தமிழை அடிக்காதீங்க. ஏன்டி போன் பண்ண? ஏன்டி போன் பண்ண? சொல்லி. என்ன வேணா பண்ணுங்க பாரதி, ப்ளீஸ் தமிழை அடிக்காதீங்க. கேட்கவே தோணாத உனக்கு. ஏன் இப்படி பண்ண? ஏன் பண்ண? பாரதி விடு அவள. பாரதி, வேலையே இல்ல. நீ வா. ஹலோ தமிழ், தமிழ். பாரதி, பாரதி நான் சொல்றதை கேளுங்க. தமிழை அடிக்காதீங்க ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. பாரதி, பாரதி.